ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பணக்காரனாக்கும் ஜாதிக்காய் வசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாதிக்காயை வைத்து அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், அந்த பரிகாரம் செய்வதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஜாதிக்காயை வச்சு நிறைய தாந்திரிக முறைகள் பரிகாரங்கள் செஞ்சிட்ருக்காங்க. நம்மளுடைய பதிவிலேயே இதற்கு முன்னாடி இந்த ஜாதிக்காயை வைத்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைய நாள் சூட்சமமான ஒரு நாள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் பங்குனி உத்திரம், சந்திர கிரகணம், இது எல்லாமே இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நாம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தும். சரிங்க, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிக்காயை வச்சு நிறைய ஆன்மீக ரீதியாக நம்ம பரிகாரங்களும் செய்யலாம். இந்த ஜாதிக்காயை நல்லா பவுடர் பண்ணிட்டு இதை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முக வசீகம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கருமைகள் நீங்கும். எப்படி நம்ம இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணினா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருமை நிறங்கள் மாறுகிறதோ, அதே மாதிரி இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் நம்ம வறுமைகளிலிருந்து நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஜாதிக்காயை வச்சு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த ஜாதிக்காயை ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இதை நீங்கள் வாங்கி முதல்லையே வச்சுக்கோங்க. இது நம்ம நாட்டு மருந்து கடைகளில் இந்த ஜாதிக்காய் கிடைக்கும், கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அங்கிருந்து வாங்கிட்டு 3 ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் நிற துணியில் இந்த 3 ஜாதிக்காயை வச்சிருங்க. பணம் பெருக வேண்டும், வறுமைகள் நீங்க வேண்டும் அப்படின்னா 1 ரூபாய் நாணயத்தை இது கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா எங்களுக்கு தங்கம், ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை, எங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் தேவைப்படுகிறது, எங்களுக்கு அது சேரணும், நகைகள் நிறைய நாங்கள் வாங்கணும், கல்யாண வயதில் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம், எங்களுக்கு நகைகள் வாங்கிறதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படவே இல்லை, அது ஒரு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட நகைகள் உங்களுக்கு சேரணும்னா ஏதாவது ஒரு தங்க பொருள் அதில் வச்சு, தங்க நாணயமாக இருக்கலாம், வெள்ளி நாணயமாக இருக்கலாம், மூக்குத்தி, திருகாணி, இது மாதிரி ஏதாவது ஒரு தங்க பொருளை அந்த ஜாதிக்காய் கூட சேர்த்து ஒரு மூட்டையாக, ஒரு மஞ்சள் கலர் நூலில் இதை கட்டி ஒரு மூட்டையாக தயார் பண்ணி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஜாதிக்காயை வச்சிருங்க. ஒரு முறை செய்தால் போதும். இந்த ஜாதிக்காய் 6 மாதத்திற்கு கெட்டு போகாது. பூச்சியோ வண்டோ எதுவுமே வைக்காது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த 3 ஜாதிக்காயும் 1 ரூபாய் நாணயம், ஒரு வெள்ளி நாணயம், இல்லைன்னா ஒரு தங்க பொருள் ஏதோ ஒன்று வச்சு மஞ்சள் நிற நூலினால் ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் பணப்பெட்டியில் வச்சிருங்க. அது அவ்வளவுதான். அது நீங்கள் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் பணமும் செல்வமும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் இந்த ஜாதிக்காயை கொண்டு போய் நீங்கள் வச்சிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவும் இந்த நாளில் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாமா? இப்போ நாங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குறோங்க, அந்த தொழில் செய்கிற இடத்துல இதை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பேட்டியில் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற தொழில் கூட படிப்படியாக முன்னேறி லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மாறும். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்க, ஒரு கடை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது இன்னொரு கடை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து தரும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நற்பலன்களை தரக்கூடியது இந்த ஜாதிக்காய்.
நீங்கள் கடை வைக்கலைங்க, நாங்கள் சும்மா ஒரு ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் அந்த வண்டியில் வந்து இந்த முடிச்சை தயார் பண்ணி யார் கண்ணிலையும் படாதவாறு இந்த ஜாதிக்காய் முடிச்சை வந்து நீங்கள் வச்சிருங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லாபத்தை தரும்போது நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட நான் இந்த ஜாதிக்காயை வச்சு தான் இவ்வளவு பெரிய லாபத்தை அடைஞ்சேன், இவ்வளவு ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது ரொம்ப ரகசியமாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த ஜாதிக்காய் பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை செய்வதனால் நிச்சயம் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியது. இதை நீங்கள் செய்யும்போது ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது. பணமும் நகையும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.